பாத்தீங்களா பாடி ஷேமிங் வந்து ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அந்த வேர்டு வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். 100 டே சேலஞ்சில் டே 23 ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கோம். இது உண்மையுமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நான் சாட் ஜிபிடி தான் கேட்டு வாங்கினேன் ஒரு ஆல்டர்னேஷன் பண்ற மாதிரி. ஸோ உண்மையுமே ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இப்போ நம்ம எவ்வளவு கேலரி பர்ன் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? மொத்தம் நான் 46 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 428 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. உங்களுக்கு நான் பண்ற ஒர்க் அவுட் ரொட்டீன் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அப்புறம் போக போக கொஞ்சம் பழகிடும். ஸோ வேணா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு இடியாப்பமும் தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். லஞ்ச் பாத்தீங்கன்னா பீன்ஸ் கேரட் பொரியல், 2 முட்டை, அப்புறம் வந்து கொஞ்சமா கூட்டு எடுத்திருக்கேன். இது கோதுமை தோசை ஒன்று போட்டேன், ஆனா சரியா வரல. ஒரே ஒரு கோதுமை தோசை, கொஞ்சமா வந்து காளான் குழம்பு எடுத்திருக்கேன். இதான் இன்னைக்கான லஞ்ச் பிளேட். ஹாய், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ எல்லா கேர்ள்ஸாலையுமே வந்து நம்மளால வந்து ஜிம் போயோ வெயிட் லாஸுக்குன்னு ஒண்ணு நம்மளால பண்ண முடியாது. ஒரு ஜிம் போறது வந்து சில பொண்ணுங்களால பண்ண முடியும், சில பொண்ணுங்களால வந்து போக முடியாது. ஏன்னா வந்து நம்ம சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். மெயினான விஷயம் என்னன்னு, இதுல மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால அது வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பட்சத்துல பசங்க இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணணும், வீட்டை பார்த்துக்கணும், சமைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கான வேலைகள் வந்து அடுத்தடுத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல வந்து நம்மளுக்காக வந்து டைம் ஒதுக்குறது வந்து எல்லாராலையும் முடியாது. அவங்க வந்து டைம் ஒதுக்கி நம்மளுக்காக நம்ம பண்ண முடியாது. எப்படா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கிடைக்கும், நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கும். எப்ப அவங்களுக்கு புரிய வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அவங்க அசிங்கப்பட போதும்போது எதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு இடத்துல போய் அவங்க வந்து ஒரு பாடி ஷேமிங்க்கு உள்ளாக்க போடும்போதோ, இல்ல வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே, நம்ம ஹஸ்பண்டோ, நம்ம மாமியாரோ, இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம பாடி ஷேமிங் பண்ணும்போதுதான் ஒரு மோட்டிவேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வெயிட் லாஸை பத்தியே அவங்க வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அவமானம் இருக்கு, அந்த பாடி ஷேமிங் இருக்கு பாத்தீங்களா, சொல்றவங்களுக்கு ஒரு நிமிஷத்தோட அது முடிஞ்சிடும். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம பார்த்து நம்ம பாடி ஷேமிங் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நிமிஷம் தான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் பண்றவங்களுக்கு. அத அந்த இடத்துல நிக்கிறாங்க பாத்தீங்களா, பாடி ஷேமிங் வந்து ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அந்த வேர்டு வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எதை பண்ணணுமே, நம்ம ஏன் இப்படி சொன்னாங்க, அந்த கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா. கண்டிப்பா வந்து யாரையுமே பாடி ஷேமிங் மட்டும் பண்ணாதீங்க. ஒல்லியா இருக்கவங்களும் சரி, குண்டா இருக்கிறவங்களுக்கும் சரி, பாடி ஷேமிங் வந்து அவங்களை எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஒருத்தவங்க நீங்க மோட்டிவேட் பண்றீங்களா, உன்னால முடியாது, உன்னால பண்ண முடியாது அப்படி சொன்னா அவன் வெறி வெறி கொண்டு வந்து எல்லாத்தையும் மோட்டிவேஷன் ஆகி அவன் பண்ணிடுவான் அப்படின்றத மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உங்களால முடியாது முடியாது நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கே வந்து அவன் மேல ஒரு வெறுப்பு தான் வருமே தவிர அவன் அதில் மோட்டிவேஷன் ஆகி வெயிட் லாஸ் பண்ணுவான்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. நான் யாருக்கு சொல்றேன்னா, இது கூட இருக்காங்க பாத்தீங்களா, ஹஸ்பண்டோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களோ யாரா இருந்தாலுமே சரி, அவங்கள வந்து டிமோட்டிவேஷன் மட்டும் பண்ணாதீங்க. அந்த பண்ணிட்டு இவன் மோட்டிவேட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு நினைப்புக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னும் தான் வந்து ஹர்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால வந்து வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணும்போது தான் ஒரு ஒரு இது வரும், நம்மளுக்குள்ள வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமே வந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம மட்டும் இருப்போம், நம்ம மட்டும் சாப்பிடுவோம், நம்ம மட்டும் பிள்ளைங்களை பார்த்துப்போம், நம்ம மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி வீட்டு வேலைங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்கு. நம்மளுக்கு நம்மளை பாத்துக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும்ன்ற ஒரு யோசனையே வந்து அவங்களுக்கு இருக்காது. சோ மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்களை மட்டும்தான் அவங்க பாத்துக்கணும்னு நினைப்பாங்களே தவிர அவங்களோட ஹெல்த்தை வந்து அவங்க வந்து பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் இப்போ உங்க வீட்டுல இருக்கிற அம்மாங்களுக்குமே மத்தவங்களுக்கு என்ன கேட்டாலும் சமைச்சு சமைச்சு கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணி தருவாங்க. ஆனா வந்து தனக்குன்னு ஒண்ணு வரும்போது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப நானே வந்து வீட்டுல மத்தவங்க இருக்கும்போது நான் சமைப்பேன். இது யாரும் இல்லைன்னா அப்பா எப்படா போய் கூட கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம், இந்த வேலைங்கள்ல இருந்தா நம்ம தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற ஒரு மைண்டு தான் இருக்குமே தவிர அவங்க வந்து நமக்காக ஏதாவது செஞ்சுக்கணும், ஹெல்த்தியா இதை நமக்காக செஞ்சுக்கணும், இந்த ஒர்க் அவுட்டை பண்ணணும், இந்த இது பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே வந்து யோசிக்க மாட்டாங்க. ஜென்ரலா எல்லா பொண்ணுங்களுமே அப்படித்தான், அவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சோ அதனால வந்து பாடி ஷேமிங்ன்றது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். அந்த இடத்த ஃபேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி கொடுக்கும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து அந்த வேர்டு வந்து மறக்கவே மறக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, நான் இப்படி இருந்து இப்படி மாறினதுக்கு ஒரே ரீசன் வந்து என் ஹஸ்பண்ட் கூட அப்பதான் டெலிவரி ஆகி ஒரு 6-7 மந்த் இருக்கும். ஸோ அப்ப நம்மளோட பாடி எவ்வளவு சேஞ்ச் ஆகும், எவ்வளவு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் இருக்கும் நம்மளுக்கே தெரியும், உமனா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நான் இன்னும் கொஞ்சமே நல்லாவே, எங்க வீட்டுக்காரர் எப்பயுமே லீனா தான் இருப்பாரு. ஸோ அவர் கூட போகும்போது வெளியில இருந்த ஒருத்தவங்க, அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வந்து என்ன கேட்டுட்டாங்க, இவங்க யாரு உங்க அக்காவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அந்த இடத்துல நான் ஒரு நிமிஷம் ஒரு 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 வழி வந்திருக்கும். உங்களுக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்
தெரியும் அந்த இடத்துல உங்களை வச்சு. என்னடா இவங்க இப்படி கேட்டாங்க. இப்ப நான் மோட்டிவேட் ஆகி நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும், நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணணும், நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், என்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வெயிட் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சேன். ஸோ இதை நான் மெயினா எதுக்கு சொல்றேன்னா, பாடி ஷேமிங்கை மட்டும் எந்த பொண்ணுங்க மேலேயும் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இருக்கிறதுலே மோசமான விஷயம் வந்து இந்த பாடி ஷேமிங் தான். இந்த பாடி ஷேமிங்னால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் வந்து சொல்றேன். ஸோ எந்த பொண்ணையுமே அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸால வந்து நீங்க காயப்படுத்தாதீங்க. ஸோ இதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நான் போய் நடக்க போறேன். 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களை நைட்டை வந்து உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ இன்னைக்கு 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 861 கேலரி பேர்ன் ஆயிருக்கு. நைட்டுக்கு நான் வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதான் டின்னர், இதோட ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஒரு 250 ml இருக்கும். ஸோ ஹாய், டே 23 வந்து நம்ம சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நோட் பண்ணிடலாமா? ஸோ இன்னைக்கு டே வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ உங்களை நான் டே 24ல பார்க்குறேன். பாய்.